ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நாங்கள் சிக்கன் மட்டன் தான் சமைக்க போகிறோம். எப்போவுமே வீடியோவில் வந்து நீங்கள் மீன் தான் சமைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம சமைக்கிறோம் அப்படின்னாலே மீன் தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, இன்னைக்கு அதனாலவே நம்ம வந்து சிக்கன் மட்டன் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து கோழியோட அந்த கல்லீரலாம், சரி கோழியோட கல்லீரல் நினைக்கிறேன். இது வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு இந்த பிராய்லர் சிக்கன் அவ்வளோ பிடிக்காது, இருந்தாலும் அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து இன்னைக்கு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேருங்க. நான் க்ளீன் பண்ண வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சிக்கனை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மட்டன் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறேன். ஸோ மட்டன் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். மட்டனில் என்ன வாங்கியிருக்கு அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் சமைச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உடம்புக்கும் நல்லா தாங்க. இது வந்து ஃபஸ்ட் இதே காமிக்கிறேன் சார். இது பாருங்கள் ஃபஸ்ட்டு. இது வந்து ஆட்டோட குடல் தாங்க. ஸோ போட்டின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து க்ளீன் பண்ணணும். இது என்னோடய ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. சுண்ணாம்புலாம் போட்டு இது அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் சுடுதான் எண்ணெய் போட்டு நம்ம சமைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து இதுவும் மட்டனோட ஒரு பார்த்து தான். இது வந்து ஆட்டோட தலை இருக்குங்க, தலைக்கறி. குழந்தெல்லாம் பிறந்தது அப்படின்னா ஒரு 5 மாதத்துல அப்படின்னு அம்மா போட்டு கொடுப்பாங்க. நான் சாப்பிட்டேன்னா குழந்தையோட நிற்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நானுமே வந்து சாப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி. ஸோ இப்போ அதுதான் வாங்கியிருக்கோம். என்ன பண்ணலான்னு ஐடியா இல்லை. எனக்கு வந்து ஆட்டுக்கறி குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஆட்டோட குடல் இருக்குல்ல, அது வந்து தொக்கு மாதிரி இல்லைன்னா ஃப்ரை மாதிரி அப்படி பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த கோழியோடது வந்து என்ன பண்ணணும் ஐடியாவே இல்லை. ஸோ சமைக்கும் போது பார்க்கலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். பண்ணாலும் கருமாங்கிறது விடாது, அதுக்கான போச்சு தான் போகணும். யாராக இருந்தாலும் அதோட கஷ்டப்படுத்தி அதை சந்தோஷப்பட்டால் ரொம்ப வைக்கலாம். கண்ணை தவிர யாராலையும் போக முடியாது. நம்ம பார்க்குறோம்னாலும் பகவான் பார்க்குறான். அவங்க மனசாட்சி தெரியும் யாராவது என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு. கடவுள் கூலி ஊற்றுட்டு குழம்போ அவங்க வச்சுக்கிறாங்க. அதான் ஒன்றும் நடக்காதுங்க. நடக்குமா தெரியும். சொல்லி இப்போ வந்து மட்டன் தலைக்கறி தான் க்ளீன் பண்ணுறேன். இது வெட்டிலாம் கொடுத்துருவாங்க. நிறைய அந்த ஓடு இருக்கும், அது இந்த குட்டி குட்டியாக இது மாதிரி எலும்பு மாதிரி இருக்கும். இதை மட்டும் நம்ம எடுத்துடலாம் பார்த்துட்டு. இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணோம்ல. சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. ஆட்டோட குடலை சுண்ணாம்பு வச்சு நல்லா தேய்ச்சி என் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அட்டை போட மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் கருகி போயிருக்கு. இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நிறைய கருகி போயிருக்குது. முசாத்துறியா? இங்கே வந்து போய் எறும்புல உட்காந்துட்டு எறும்புண்ணா அது அங்கே தான் இருக்கு. நீ என்ன பண்ணுற ஜெய்? அவன் தனியாக உடச்சி அவன் தனியாக சாப்பிட்றான். வச்சிங்கன்னா ஏதாவது பண்ணும்போது போட்டு செய்யலாம். ஏதாவது பொங்கல் பண்ணும்போது சுட மாட்டாங்க, அப்படியே உடைப்பாங்க அவங்க. அதனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எல்லாமே சமைக்க போகிறேன். சமைச்சிட்டிங்களா? முடிஞ்சுதுப்பா. இது என்னது? இது வந்து அந்த குடல் கறி. அப்படி தரான். போச்சு இன்னொரு கத்தினே காணும். வெளியே இருக்கு. சரி, இது நான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் எடுக்க முடியாது. துவைச்சாதான் எப்படி செம்மையாக இருக்கா? இன்னும் வெங்காயம் இந்த கல்லாம் போட்டு சூப்பராக வந்து செஞ்சாச்சு. அரைச்சி போட்டு செஞ்சுருக்கேன். குழம்பா? தொக்கு. செம்மையாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. நல்லா அந்த குடல்லாம் சூப்பராக வெந்துச்சு. இது வந்து அந்த மூளை இருக்குல்ல, அந்த பொரியல் ஆட்டோட மூளை இருந்துதா காமிக்கிறேன் பாரு. அதை வந்து எடுத்து பொரிச்சிடலாம். முட்டை பொரியல் மாதிரி தான். வெங்காயம் பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகாய் இல்லைன்ட்டு நான் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகு பொடி, உப்பு, முட்டை, அப்புறம் அந்த ஆட்டு மூளையா? ஆட்டோட மூளை அதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுற சூப்பராக இருக்கு. படப்படப்படன்னு இருக்கா? சரி, வந்து பொரியல் பண்ணியாச்சு. பாரு நெக்ஸ்ட்டு நான் பார்த்து
இது வந்து மட்டன் குழம்பு. ஆட்டு தலை வாங்கினேன்ல, எடுத்துப்பார். அந்த குழம்பு சூப்பராக இருக்கா. உருளைக்கிழங்கு சேர்த்து வச்சுருக்குறேன், நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. மட்டனை நல்லா வெந்திருக்கு. மட்டன் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் குழம்பு வச்சேன். மூடி போட்டு மூடிடு, ஏன்னா சூடு போயிடும். ஏதாவது தூசியெல்லாம் வரும் அதுக்காக. நெக்ஸ்ட்டு என்ன தெரியுமா, அந்த பக்கம் இருக்கு பாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோட ஈரல். இது ஆட்டோட ஈரல் இல்லை, சிக்கன். கோழியோட அந்த ஈரல் நினைக்கிற கல்லீரல். அது வந்து கொஞ்சமாக கடுகும் சீரகம் மட்டும் சேர்த்து, அதாவது சோம்பு சேர்த்து ஃப்ரை பண்ணேன், மிளகா பொடி உப்பு போட்டு. சாப்பிடு சாப்பிடு, நல்லா இருக்கா? அடுத்தது பங்கு கொத்துருவா இருக்கியா? தெரியுமே, இந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் வாங்கி சாப்பிட்றேன். ஏதோ ஒன்று எடுத்துக்க. அவர் கையை விட்டு எடுத்துட்டாரு அப்படியே. ஆமாம், கை வச்சு எடுத்துட்டாரு. கிட்டலாம் போகுது. நான் எதை சாப்பிட்டா அது மட்டும் தான் படுது. நல்லா இருக்கா? லிவரா? ஆமாம், சிக்கன் லிவர் ஃப்ரை. அது ஒழுங்காக மூடு. அது வந்து முழுக்க முழுக்க ஆட்டோட அந்த ஈரல் தான். ஐயோ, ஆட்டு ஈரல் சொல்கிறேன் பாரு, கோழியோட ஈரல் அது ஃபுல்லாகவே. அவ்வளோ கொடுத்தாங்க? ஆமாம், ஒரு கோழியோட ஈரலாம் அது கிடையாது, கொஞ்சம் நிறைய கோழியோடது. வேறு யாரும் வாங்க மாட்டாங்க அதிகபட்சம். யாராவது கேட்டுப்பாங்கன்னா அது வந்து கொடுப்பாங்க. இந்த பக்கம் சாதம் உணவு சட்டி, இந்த பக்கம் வந்து ஆட்டோட குடல் வந்து வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா வேலை முடிஞ்சது. இந்த சைடு ஃபுல்லாக வேலை முடிஞ்சாச்சு. இப்போ சாதம் வடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலாம். இதெல்லாம் கழுவணும். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க போகிறேன். எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் சாப்பிட்டுப்பேன். இன்னைக்கு ஒரு புட்டி சூப்பராக வந்து சமைச்சாச்சு. ஆட்டு தலையை குழம்பு வச்சுட்டு ஆட்டோட குடலை கிரேவி மாதிரி செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆட்டு மூளையை முட்டை சேர்த்து சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. கோழியோட அந்த ஈரலையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சமையல் வந்து 1:15 மணிக்கெலாம் முடிச்சிட்டேங்க. ஒரே தட்டில் போட்டு கொடுக்குறேன், என்ன எப்படி கொடுக்குறேன்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் நான் பசங்களுக்கு நிறைய கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. எப்போவுமே வந்து பசங்க ரொம்ப கம்மி தான் சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த மீன் வைக்கிறோம் அப்படின்னா என் சின்னவன் சாப்பிடவே மாட்டான். இது மாதிரி தட்டு நிறைய கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்தது. சாப்பாடுமே அவங்க சூப்பராக சாப்பிட்ருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்ததுனால நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க. நாங்களுமே ஆட்டு தலையாக இருக்கட்டும் இல்லை ஆட்டுக்கறியாக இருக்கட்டும் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லா வாரமும் எடுக்க மாட்டோம். மீன் வந்து அதிகமாக சமைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. ஒரு 100 ரூபாய்க்கே வந்து மீன் நம்மளால் வாங்க முடியுது. ஆனால் நம்ம மட்டன் பக்கம் போனோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக ஆகுது, அதனால தான் வாங்குறதில்ல. எல்லோரும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பாண்டி கிளம்புனேங்க. நம்ம சாரியில் பின் போடும்போதும் ஷாலில் பின் போடும்போதும் அப்படியே டேரெக்டாக போடுறோன்னா கண்டிப்பாக சாரியோட சிக்கி ட்ரெஸ்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். ஊக்கில் வந்து சின்னதாக மணி மாதிரி கிடச்சதுன்னா அது கொஞ்சம் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. நான் வந்து இந்த ரப்பர் பார்த்தீங்கன்னா இது ரப்பர் தாங்க, இது பசங்களோட பெண்ணில் இருந்துச்சு, அதை எடுத்து நான் குத்தி வச்சுக்கிட்டேன். இது போடும்போது ட்ரெஸ்ஸை டேமேஜ் பண்ணலை. சில மாட்டிலாம் நம்ம போடுறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸோடு போய் நல்லா மாட்டிக்கும், ஊக்கு எடுக்கவும் முடியாது, ட்ரெஸ் வந்து வராது. அப்போ நம்ம எடுக்கிறோன்னா ட்ரெஸ்ஸு டேமேஜ் ஆகும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இருக்குது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெடி ஆகிட்டு வாசல் கூட்டி விட்டுட்டேங்க. பசங்க இதை சொல்லியிருந்தா பெருக்கியிருப்பாங்க தான், அவங்க படிக்கிறாங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு வாசல் நானே கூட்டி விட்டுட்டேன். வாசலில் ஒரு 4-5 வேப்பமரம் இருக்குது, அதனால் குப்பை வந்து கொஞ்சம் அதிகமாகுது. எல்லா குப்பையும் பார்த்திங்கன்னா இந்த இலை தாங்க. ஸோ சூப்பராக பெருக்கி விட்டுட்டு நான் அந்த பாண்டிக்கு தான் கிளம்புறேன். வர வழியில் பாருங்கள் அவ்வளோ பறவைங்க. நான் தாண்டி வந்துட்டேன், என்னால் கவர் பண்ண முடியல. வானம் ஃபுல்லாகவே வந்து பறவைகள் தான், அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ இந்த மாதிரி பார்க்க முடியல, அதை பார்த்த உடனே உங்க கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த உனக்கு ஒன்று என்ன பண்ணும் கிளம்புட பார்க்கக்கூடாது அஜய். இந்த 4G தான் இந்தா உள்ள போய் பாரு போ. ஆமாம், அது ஒரு பெரி பெரிய சோரியா கிட்ட வாடா, கண்ண மூடு. தண்ணி கை நீட்டு, நாதி கை நீட்டு. இது வந்து டிராகன் ஃப்ரூட் மாதிரி. இது கண்டுபிடிச்சிட்டு பாரா
நான் தரடா இதுல கண்டுபிடிக்கிறா தெரியும் முழுனா இதை கண்டுபிடிச்சிட்டேன் கட் பண்ணவா முடி ஊசி சாப்பிடுங்க என்ன அக்ஷய்க்கு கையே கத்தி வச்சுக்கிறான் நான் இப்படி வச்சா ஏதாவது வச்சுட்டேன் எங்க பாரு நான் முழுசாவே எடுத்துறேன் கையில சுத்தம் சூப்பர் பத்த ஊத்தி ஆப்பிளா பாரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டிக்கு போயிட்டு வந்தாச்சு. சீரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். காமிப்பேன். இது வந்து நான் போத்தீஸில் தான் வாங்கினேன். நான் ஹைட்ரோனிக் ஆசிட் வந்து வாங்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன். நியாசினமைன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் ஸ்கின்னுக்கு செட் ஆகாது, ட்ரை ஸ்கின்னுக்கு அப்படின்மா சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுவுமே நல்லது தான், ஆனால் ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் ஸ்கின்னை ட்ரை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து இது வாங்கியிருந்தேன். மினிமலிஸ்ட் பிராண்ட் தான் வாங்கலான்னு போனது, ஆனால் லாக்மி தான் இருந்துச்சு. மினிமலிஸ்ட் வாங்காமல் நான் இது வாங்கிட்டேன். நியாசினமைன்லாம் வந்து மினிமலிஸ்ட்டில் இருக்குது. சரிதான், இதான் வாங்கினேன். இது ரேட் பார்த்தீங்கன்னா இது வந்து லாக்மியோட ஹைட்ரோனிக் ஆசிட் தான் வாங்கினேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஹெச்ஏ இருக்குது, பிஹெச்ஏ இருக்குது, அப்புறம் பிஹெச்ஏ ப்ளஸ் இருக்குது. சரி, இதுதான் இதில் இவ்வளவும் இருக்குது. 8% எல்லாமே சேர்ந்ததுனால 8% இருக்குது. சரி, தான் ஸ்கின்னுக்கு இரிட்டேஷன்லாம் காசு பண்ணாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இதை வாங்கியிருக்கேன். நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க. டே டைம்லையும் யூஸ் பண்ணலாமா, நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிமா சொன்னாங்க. ஸ்கின் வந்து அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். ஸோ ஈவன் டோன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 10 டேஸில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 517 ரூபா. ஜிபே பண்ணுறோம் அப்படின்னா 518 வாங்குறாங்க. அதான் ஏன்னு தெரியல. நான் வந்து போதீஸ்லேயே வாங்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் சின்ன குட்டி செயினே வந்து 118 ரூபா 120 ரூபா அப்படி இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ரேட் ரொம்ப ஓவராக இருந்தது. அதனால் நான் வாங்காமல் சண்டே மார்க்கெட் போயிடலாம் அப்படின்னு போயிருந்தேன். அங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சில கடையில் 300 400 அப்படிலாம் இருந்தது இந்த பீஸே. நான் வந்து ரொம்ப தேடி அலைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கடையை கண்டுபிடிச்சேன். என் ஹஸ்பண்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. அங்கே வந்து இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தாங்க. இந்த ஒரு பீஸ் 100 ரூபா தான். இந்த இயரிங்ஸோடு சேர்ந்து வருது. இது ரொம்ப அழகாக இருந்தது. இது சாரியோடு வியர் பண்ணலாம், அதே மாதிரி சுடி கூட போடலாம், சூப்பராக இருக்கும். ஸோ நான் இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோ இந்த ஒரு பீஸ் வந்து வாங்கினேங்க. செம்மையாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. இது வந்து சாரியோட சூப்பராக இருக்கும், சோக்கர் மாதிரி. இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் கிளிப்பு தாங்க வாங்கினேன். இது வந்து 30 ருபீஸ் சொன்னாங்க. இது பார்க்க நல்லா இருந்தது, அழகாக இருந்துச்சா. ஸோ இது 2 வாங்கியிருந்தேன். ரெண்டுமே வேறு கலர் தான். இது கோல்டு கலர் மாதிரி, இது வந்து ஒயிட் கலர். ஸோ அழகாக இருக்கா. இது வந்து இதுவுமே ஒரு கிளிப்பு தான். இது 10 ரூபா சொன்னாங்க. ஸோ இது வந்து வாங்கினேன். இவ்வளோ தாங்க வாங்கினேன். அதுக்கப்புறம் மளிகை சாமான் வந்து இது அந்த சண்டே மார்க்கெட்டில் தாங்க போட்டாங்க. சண்டே மார்க்கெட்டில் எல்லா ஐட்டம்ஸே கிடையாது, எல்லாமே இருக்குது. ஸோ அங்கேருந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்து 10 ரூபா தாங்க. அதுக்கப்புறம் காய்கறி வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்து சண்டே மார்க்கெட்டில் வாங்கினது தான். பசலுக்கு இருந்தது. இந்த ஒரு பேக்கெட் 20 ரூபா தான். இது ஒன்று வாங்கியிருந்தோம். கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கணும். இது காசு கொடுத்து தான் வாங்கணும். இது பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இது ரெண்டுமே சேர்ந்து 20 ரூபாய்க்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது இந்த புதினா கட்டு வந்து 10 ரூபா. இதுவே நான் எங்கள் ஊர் பக்கத்தில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இது ஃப்ரீயாகவே கிடச்சிருக்கும். ஸோ மார்க்கெட் போனதுனால இது வந்து காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருந்தது. இவ்வளோ தாங்க வாங்குண்டு. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.